தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் என்னுடைய தொகுதிகளாக நினைத்து எங்களுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என பிரித்து பார்க்காமல் நான் செயலாற்றி இருக்கிறேன். இந்த மிகப்பெரிய வாய்ப்பை தந்த தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பணியானாலும் சரி, வருகின்ற தேர்தல் பணிகளானாலும் சரி, என்னில் ஒரு பாதியாய் இயக்கத்தின் வளர்ச்சிக்கும் ஆட்சியின் சிறப்பிற்கும் உறுதுணையாக நிற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றிகள். முக்கியமாக பல்வேறு திட்டங்களை நாங்கள் உருவாக்கினாலும் அவை சிந்தாமல் சிதறாமல் மக்களிடம் சென்றடைவதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தமிழ்நாடு நிச்சயம் நெஞ்சில் தாங்கி நம்மை வரவேற்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாளை நாங்கள் அமைக்கப் போகக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் தலைவராக அமர வைத்து நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உழைத்த லட்சக்கணக்கான கழக உடன்பிறப்புகள் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கலைவாணர் அரங்கத்தில் எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு கூட்டத்தை நான் இதுவரைக்கும் கலைவாணர் அரங்கத்தில் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு மகிழ்ச்சியோடு எப்படி இருந்திருக்கீங்களோ, இணையர்களா எப்படி இணைஞ்சிருக்கீங்களோ, நீங்க மட்டும் இல்லை, வந்திருக்கக்கூடிய உங்களுடைய உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், அவங்களும் இன்னைக்கு மகிழ்ச்சி அமர்ந்திருக்கிறாங்க. இதே போல எப்பொழுதுமே இதே மகிழ்ச்சியோடு இந்த இணையர்கள் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி கொண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, எதுக்கு விட்டு கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் விட்டு கொடுத்து, எதுக்கு உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாதோ அதற்கு தைரியமா சண்டை போட்டு அந்த உரிமையை விட்டு கொடுக்காம தன்மானத்தோடு சுயமரியாதையோடு ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வேண்டும். அடிமைகள், சங்கிகள், கொள்கை இல்லாம லட்சியம் இல்லாம எதை நோக்கி போறோம் அப்படின்ற ஒரு அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத வெற்று அட்டைகள், இவங்கெல்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டரை அட்டாக் பண்ற ஒரு வைரஸ் மாதிரி இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பொய்களை எல்லாம் முறியடிக்கின்ற ஒரு ஆன்டி வைரஸ் ஃபயர்வாலா இன்னைக்கு நம்முடைய கழக ஐடி விங் செயல்பட்டு இருக்கு. களம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு இன்னைக்கு இணையதளமும் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. பொய் செய்திகளை, அவதூறுகளை, ஃபால்ஸ் நியூஸ்களை எல்லாம் ஆரம்ப கட்டத்திலே அடிச்சு நொறுக்குங்க. மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ரெண்டு வகையான பொய்கள் இருக்கின்றது. இதுல மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தெரியாம பரப்புற ஒரு பொய் செய்தி, நானும் உண்மை நினைச்சுக்கிட்டு அதை பரப்பிட்டு இருப்பேன், அதான் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஆனா டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வேணும்னே சங்கி கூட்டம் மாதிரி தெரிஞ்சே பரப்புகின்ற பொய் செய்தி. இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் ரெண்டையும் எதிர்த்து நம்மளுடைய களப்பணி அமைச்சுக்க வேணும். ஆக வரப்போகின்ற தேர்தலில் பாசிஸ்டுகளுக்கும் அவங்களுடைய அடிமைகளுக்கும் ஒரு சரியான பாடத்தை நாம கத்துக் கொடுத்தாக வேண்டும். நாம மீண்டும் மீண்டும் தலைவர் சொன்ன மாதிரி டெல்லிக்கு தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத நாம நிரூபிச்சு காட்டணும். இன்ன வரைக்கும் யாரும் இப்படி எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. கிறிஸ்டின், முஸ்லிம், இந்து எதுவுமே பாகுபட்சம் பார்க்காத எல்லா நாளுக்கும் தராரு. முன்னாடி ஹாட் பாக்ஸ், அதுக்கப்புறம் இண்டக்ஷனு, பொங்கல்லாம் வந்தா வேஷ்டி சட்டை, அந்த மாதிரி அந்தந்த டைமுக்கு என்னவோ அது மக்களுக்கு அந்த நேரத்துல ஒரு சந்தோஷமாவும் இருக்கு. அது ஒரு என்ஜாய் தான் பண்றோம் நாங்க. ஆக்சுவலி தீபாவளி பொங்கல் ஆனா தாய் வீட்ல இருந்து வருதோ இல்லையோ எங்க அண்ணன் எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. ரிப்ளிகேன்ல மோஸ்ட்லி எல்லாமே உடனே நடந்திருக்கு. இயர்லி அவங்க எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜனவரி மந்த் கம்பல்சரி ஏதாவது பண்றாங்க. அவங்க மகளிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, அதுக்கப்புறம் தான் ஆண்கள்லாம், ஃபர்ஸ்ட் பெண்கள்லாம். திமுகனாலே பெண்கள்லாம். எங்க திருவல்லிக்கேணி தொகுதிக்கு தேடாமல் கிடைத்த வரும் அவரு தெரியாமல் கூட நாங்க தொலைத்து விட மாட்டோம். கூட 5000 ரூபாய் போட்டாங்க, கொஞ்சம் பயன்ஃபுல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்குலாம் உதவுச்சு. நாங்க அது அன்எக்ஸ்பெக்டட் தான், அது எங்களுக்கு காசு வந்தது. இப்போ கையில எதுவுமே சடனா ஒண்ணுமே இல்ல நேரத்துல அந்த காசு நம்மளுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அது அந்த டைம்ல வரது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உதயண்ணா தானே இந்த ஏரியானா உதயண்ணா தானே. ஆமா, அவர் பிடிச்சிருச்சு நான் மக்களுக்கு. அவர் டக்குன்னு செய்யறதுனால ட்ரிப்ளிகன்லாம் உதயண்ணா தான். அந்த அளவுக்கு நாங்க லவ்
லவ் பண்றோம், அவரை சின்சியரா லவ் பண்றோம். அதனால அவருக்கு தான் எங்க ஓட்டு. எனக்கு அவர் பிள்ளையா தான் இருப்பாரு. எங்களுக்கு ஒரு பிள்ளையா இருந்து எங்களுக்கு கை தூக்கி கொடுக்கறாரு. செல்ல பிள்ளைனா இந்த ட்ரிப்ளிகல்னா அவர் தான். கண்டிப்பா திரும்ப அவரே வரணும்ன்றதா எங்க ஆசை. எங்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு, கேட்காமலே நிறைய பண்ணிட்டு இருக்காரு. எங்க சிஎம் சாருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் பல்லாண்டு வாழ்க நீங்க.